இனி சம்மர் ஹாலிடேஸ் கண்ணு கால் ஜிடி ஹாலிடேஸ்க்கு பண்ணு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். இன்னொரு அடியில வந்துட்டு எப்படின்னு கேட்டீங்கன்னா அது ஃபுல்லா வந்துட்டு மண்ணு, கருப்பு மண்ணு. இங்க இவர் வலிக்கிட்டு போனது என்ன ஆச்சுன்னு கேட்டீங்கன்னா அந்த மண்ணுல அப்படியே உட்காந்துட்டோம். அந்த விரலுங்களை மட்டும் தான் யூஸ் பண்ணணும். அதே போல இந்த கை இருக்கு பார்த்தீங்களா, இந்த 4 விரல தான் ஒரு இந்த செவுறு பிசுறு இருக்கு பார்த்தீங்களா, அந்த பிசுறு போதும் கிரிப்பு. இப்போ அந்த பிள்ளையை தூக்குனதுல என்னன்னா உடம்பு பூராமே பிளட்டு, ரத்தம் குடத்தோட நான் என்ன செஞ்சுட்டேன், வீடியோ குடிச்சிட்டே வந்துட்டே இருக்கேன். இடைவெளியில் வரும்போது என்ன ஆச்சுன்னா சடக்குன்னு ஒரு சத்தம் கேட்கவும். ஏன் ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு போய் பாடி தூக்குவீங்க, என்ன காரணம்? அதை கேட்டீங்கன்னா உடம்பு அழுத்து போகும். ரெண்டாவது என்னன்னு கேட்டீங்கன்னா அந்த பாடியை வந்து பார்க்கறக்கே ரொம்ப கொடூரமா. கமலன்னு உங்க பேர் தான் ஜோசப்பா. இப்போ இந்த வேலையெல்லாம் பார்த்தது பரவாயில்ல, நீ ஒரு பெரிய ஆளாக படுத்துக்கிட்டு இருந்துட்டு 2 பேரும் கவையில வந்து காலத்துக்கு வச்சு இது பண்ணிட்டு அந்த சீன்ல தான் இந்த கேவ்சூல்ல 9 வாரியும் விழுந்தது. எனக்கு 64 வயசு ஆகுது. இது வரைக்கும் வந்து கவர்மெண்ட் செய்ய வேண்டியவள் நான் செய்யறேன். சமீபத்துல மஞ்சுமல் பாய்ஸ்னு ஒரு படங்கய்யா, மஞ்சுமல் பாய்ஸ்னு அது வந்து இந்த கேரளால இருந்து ஒரு நண்பர்கள் கூட்டம் வந்ததாகவும், நீங்க சொன்ன அந்த டெவில்ஸ் கிச்சன்ல ஒருத்தர் தவறி விழுந்துட்டதாகவும், அதை இன்னொரு நண்பரே கயிறு கட்டி இறங்கி அந்த நண்பரை காப்பாத்திட்டு வந்ததா, அதுதான் படமாவும் இயக்கியிருக்காங்க. அந்த இடத்த பாக்குறதுக்கு இப்போ அதை விட கூட்டங்கள் வந்துகிட்டு இருக்கு. அந்த நிகழ்வு ஏதாவது நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா, நீங்க பாத்திருக்கீங்களா? இப்ப இருந்தீங்களா? இல்ல நான் போகல. கேள்விப்பட்டு வந்து கூப்பிட்டாங்க, வந்து போயிரு. அது லோக்கல் உள்ள பசங்க தான் வந்து கூப்பிட்டது. நான் சொல்லிட்டு நான் உங்களை தூரம் வர முடியாது, நான் நடக்கவே முடியாது. அப்பயே உங்களுக்கு அடிபட்டு? அப்பயே அடிபட்டு, அதனால வந்துட்டு நான் முடியாது அப்படின்னு சொல்லி அனுப்பி. அப்புறம் கேள்விப்பட்டீங்களா வெளியே காப்பாத்திட்டாங்க அப்படின்றது? காப்பாத்திட்டாங்க கேள்விப்பட்டேன் நானு. அதெல்லாம் சொல்லிடுவாங்க. எத்தனை அடியில அப்ப காப்பாத்திருப்பாங்க? ஏன்னா நீங்க கிட்டத்தட்ட ஒரு 7-8 வாட்டி. அது வந்து ஒரு 500 அடி பள்ளம். 500 அடி இதுல? 500 அடி இதுல. நீங்க போனது 300 அடி? நான் போயிருக்கிறது 300 அடி. 300 அடி. ஆமா. ஆனா அவங்க காப்பாத்துனது 500 அடி. 500 அடியில வந்துட்டு எப்படின்னு கேட்டீங்கன்னா அது ஃபுல்லா வந்துட்டு மண்ணு, கருப்பு மண்ணு. இங்க இவர் வலிக்கிட்டு போனது என்ன ஆச்சுன்னு கேட்டீங்கன்னா அந்த மண்ணுல அப்படியே உட்காந்துட்டான். மண்ணில் உட்காரவும் வந்து எந்த காயமும் படல, இது பண்ணல. அப்படியே உட்கார்ந்தவர் ரிட்டர்ன் வெளியில வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. அதுல எக்கோ சவுண்டு கேட்கவும் தான் இது பண்ணி எல்லாருமே போய் பார்த்து இது பண்ணாரு, காப்பாத்திருக்கேன். ஆமா. நீங்க சொன்னீங்க உள்ள தவறி விழுந்து அவர் அந்த மண்ணில் விழுந்துட்டாரு அப்படின்னு. விழுந்த அத்தனை பேரும் உயிரோட தான் உள்ள இருப்பாங்க. ஆமா. அவங்களை காப்பாற்ற முடியாத பட்சத்துலதான் அவங்க உள்ளேயே தான் அவங்க இறந்து போறாங்க. உள்ளேயே தான் இருந்து, ஆனா உயிரோட தான் இருப்பாங்க. விழுந்தவங்க எல்லாம் சாக மாட்டாங்க. ஓகே. அவங்களோட சத்தத்துல வேற ஏதாவது கேட்டிருக்கீங்களா? ஏன்னா இவரு கத்துறனால எல்லாருக்கும் கேட்டிருக்கு. 9 வாட்டி 7-8 வாட்டி உள்ள இறங்கிருக்கீங்களா? வேற யாராவது சத்தத்தை கேட்டும் காப்பாற்ற முடியல என்ற வருத்தமும் இருக்கா உங்களுக்கு? காப்பாற்ற முடியலன்னா அந்த மாதிரி வருத்தம்லாம் கிடையாது. என்னடா இவ்வளவு வந்து நம்ம கஷ்டப்பட்டு எத்தனையோ இது பாடிகளை எடுத்துட்டோம். ஏன்னா என்னடா இது ஒண்ணு மட்டும்தான் என்ன காரணம், என்ன ஃபெயிலியர் ஆகுதுன்னு இது எத்தனை யோசனை பண்ணியிருக்கேன். இல்ல அதாவது நான் இதை வந்துட்டு பெருமையா நினைக்க கூடாது. நான் நினைக்க கூடாது, நினைக்கவும் இல்லை. கண்டிப்பா. ஏன்னா இது ஃபெயிலர் ஆகி போகுதே, என்ன காரணம் அப்படின்னு சொல்லி. இல்ல உள்ள இருந்து மத்தவங்க கத்துறது ஏதாவது கேட்டிருக்கீங்களா நீங்க? அந்த மாதிரிலாம் வந்து எக்க கேட்டுச்சுன்னா தான் எங்க இருந்தாலும் வந்து இறங்கிடுவீங்க. அதாவது வந்துட்டு இது வரைக்கும் நான் எதுலையுமே சொல்லலை, நான் யார்ட்டையும் சொல்லலை. எனக்கு பேர் என்னன்னு கேட்டீங்கன்னா குரங்கு ஜோசப். குரங்கு ஜோசப். ஆமா. நான் எதுலையும் சொல்லலை, இதில் தான் சொல்கிறேன் நான், குரங்கு ஜோசப். அதே போல் என்ன எவ்வளோ பெரிய பாறையாக இருந்தாலும் சரி, எவ்வளோ பெரிய மரமாக இருந்தாலும் சரி, சூசப்பேட்டில் நான் ஒருத்தர் வந்து நெட்டுக்கு நெட்டாக இறங்கிடுவேன். மேலே நின்று பார்க்கலாங்க. அதுலேருந்து எந்த இப்போ பில்லு கில்லு மரம் எதுவும் கிடையாது, ஸ்ட்ரைட்டாக பாறை தான் இருக்கும். கேட்டீங்களா? அதே போல் வந்துட்டு இறங்குறதுக்கு எப்படின்னு கேட்டீங்கன்னா பேக் கால் மட்டும் தான் யூஸ் பண்ணுவோம். பேக்கு 2 கால். இந்த கை இருக்கு பார்த்தீங்களா, இப்படி ஸ்ட்ரைட்டாகவே இறங்குறதுக்கு இந்த 2 கையும் தான் யூஸ் பண்ணணும். இப்படி இந்த இது. அதே போல் ஏறம் என் விரலுலாம் பாருங்க எப்படி இருக்குன்னு, கொக்கி மாதிரி தான் இருக்கும். ஏறும் போது வந்துட்டு அந்த விரலுக்கு மட்டும்தான் இது பண்ணணும், காலை யூஸ் பண்ணவே கூடாது. வலிக்காதுங்களா? வலிக்கும். அந்த விரலுகளை மட்டும்தான் யூஸ் பண்ணணும். அதே போல் இந்த கை இருக்கு பார்த்தீங்களா, இந்த 4 விரல தான் ஒரு இந்த செவுறு பிசுறு இருக்கு பார்த்தீங்களா, அந்த பிசுறு போதும் கிரிப்பு, அதில் ஏறி வந்துடலாம். ஓகே. ஏன்னா அதே போல் பாடியில் வந்துட்டு இப்போ செவுத்துலேருந்து ஸ்ட்ரைட்டாக இறங்குறேன்னு வச்சுக்க, பாடியை முன்னாடி கொண்டு போகக்கூடாது, பேக்கில் செவுத்த உரைச்சே தான் கொண்டு போகணும். அப்போ பாடியோட வெயிட் போகிற எங்கே இருக்கும், பின்பக்கம் செவுத்த விட்டு தான் இருக்கும். அப்போ நமக்கு வந்துட்டு ஸ்லிப் ஆகிறதுக்கு வாய்ப்பு கிடையாது. உயிர் பயம் இருந்திருக்கா? உயிர் பயம்ன்றது கிடையாது. இல்லை முதல் வாட்டி இறங்குறப்பையும் சரி, இல்லை சமீபத்தில் இறங்குறப்பையும் சரி? கிடையாது. இல்லை, எனக்கு அந்த மாதிரி இது
இது கிடையாது. கூட வரவங்க பயப்பட எங்கன குழி இருக்குமோ ஏதோ இருக்குமோன்னு அதுதான் நானும் அவங்க கேட்கலாம். வரவங்க பயப்படுவாங்க. ஏய் உங்களை நான் கூட்டு வந்திருக்கேன், உங்களுக்கு பாதுகாப்பு நான் தான். ஏன்னா என்னைய வச்சு என் கூட வரைகள்ல ஒன்றும் பயப்படாம நீங்க வாங்க. எங்கன குழி இருக்கு எங்கன பள்ளம் இருக்குன்றத நான் சொல்லிடுறேன் நானு. இல்ல அது எப்படி பயப்படாம எனக்கு பின்ன கண்டுபிடிப்பீங்க? எப்படி கீழே குழி இப்ப நாங்க குணா குகை போறப்ப 3 குழி இருந்தது. ஆமா அதெல்லாம் மூடிட்டாங்க. அதனால எங்களுக்கு தெரியுது. நீங்க அதுக்கெல்லாம் முன்னாடி இருந்திருக்கீங்க. இப்ப கீழ அவ்வளவு பெரிய ஆழத்துக்கு போயிட்டு வந்துகிட்டு அப்போ இருக்கீங்க. நான் போயிட்டு வந்துட்டு இருக்கிறதுனால இந்த இடத்துல வந்து இவ்வளவு குழி இருக்குது, இதுல விழுந்தா ஸ்லிப் ஆகி என்னொன்னு ஒண்ணு ஆயிரும் ஏதாவது அப்படி. நடந்திருக்கு? அந்த மாதிரி ஸ்லிப் ஆயிருக்கீங்களா? ஸ்லிப் இது பண்ணி அந்த மாதிரி ஸ்லிப் ஆனதே கிடையாது, இல்ல. இது வரைக்கும் ஆனது கிடையாது. ம், ம், ம். ஆனா ஒண்ணு பாடி எட்டு வரும்போது பாத்தீங்கன்னா கை கால் பூரா அடியாகும், கீழே உளுந்து எந்திரிச்சா வருவோம். ம். ஏன்னா பாடியும் கொண்டு வரணும் எங்களுக்கு என்ன ஆகுது. நீங்களும் சேஃபா மத்தபடி வந்துட்டு நாங்க கீழே இறங்க ஒரு பாடி எடுக்க போறோம்னாக்க வேற அந்த அடிபட்ட காயத்தவோ இதவோ அதெல்லாம் உரி பண்ணவே மாட்டோம். ம். இந்த பாடியை எப்படி கஷ்டப்பட்டுனாலும் இந்த பாடியை கொண்டு போய் அங்க கொண்டு போய் ஒப்படைக்கணும். அந்த எண்ணம் தான் வந்து வருமோ வச்சு இந்த அடிபடுறது இல்ல எதுவும் கீழே விழுந்து எதுவும் ஆயிருமோ என்னமோ ஆயிருமோ எதுவும் ஆயிருமோ அப்படின்னு சொல்லிட்டு பயந்து அதான் அந்த இதெல்லாம் வந்துட்டு எங்களுக்கு அந்த நினைப்பே இருக்காது. ஓகே. கிட்டத்தட்ட 99 பாடிக்கு மேல நீங்க எடுத்திருக்கீங்க. இந்த அமானுஷ்யத்து மேல உங்களுக்கு ஏதாவது நம்பிக்கை இருக்கா? அதெல்லாம் மனப்பை தான். அதாவது எப்படி மனப்பிரம தான். கேட்டீங்க- ஆமா மனப்பிரம. இல்ல எப்படி உங்களுக்கு அந்த மாதிரி ஏதாவது நடந்திருக்கா? அந்த மாதிரி எப்படின்னு கேட்டீங்கன்னா எனக்கு எந்த வருஷம்னு சொல்ல முடியாது. நம்ம லேக்கு பக்கத்துல ஒரு பிள்ளைய வந்து மேர்டர் பண்ணி போட்டாங்க. ம். அப்போ வந்துட்டு என்ன ஆச்சுங்கன்னா அதில் வந்து திண்டுக்கல்ல இருந்து டிஎஸ்பி வரணும். ம். ஆனால் அந்த பிள்ளைய பெண் பிள்ளை பொம்பளை பிள்ளைய கொண்டு போட்டாங்க. பொம்பளை பிள்ளை கொண்டு போடவும் அவர் வந்துட்டு 3-4 மணிக்கு வந்துட்டு அந்த பிள்ளைய கொலை பண்ணி போட்டாங்க. வந்து எல்லாம் முடிச்சு கிடிச்சு எல்லாம் ரெடி பண்ண கரெக்டாக வந்துட்டு 1-1:30 ஆயிடுச்சு. 1:30 மணிக்கு மேலே என்ன ஆச்சுன்னு கேட்டிங்கன்னா கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் போய் பாடியை கொண்டு போய் அங்கே போய் ஒப்படைச்சாச்சு. ஒப்படைச்சு பார்த்தா வந்துட்டு அங்கேருந்து கொடைக்கானல் டவுன் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்லேருந்து 7 கிலோமீட்டர் இங்கே வரணும் நான். ம். மணி ஒரு 1:30-2 மணி ஆயிடுச்சு. அப்போ இந்த ஏரியாவுக்கு வர்றது சோல் ரோடுன்னு பேர். இப்போ நீங்கள் வந்தீங்கல்ல பார்த்தீங்களா, அந்த ரோடு பயங்கரமான காடாக இருக்குது. இப்போ வந்து கொஞ்சம் வெளிச்சமாக இருக்கும், ம். லைட்டு கிட்லாம் இருக்குது. அப்போ எல்லாம் லைட்டு வெளிச்சம்லாம் கிடையாது. அப்போ என்ன ஆச்சு கேட்டிங்கன்னா சாதாரணமாக வந்துட்டு இப்போ அந்த பிள்ளையை தூக்குனதுல என்னன்னா உடம்பு பூராமே பிளட்டு ரத்தம் குடத்தோட நான் என்ன ஆச்சுட்டேன் வீடியோ குடிச்சிட்டே வந்துட்டே இருக்கேன். ம். இடைவெளியில் வரும்போது என்ன ஆச்சுன்னா சடக்குன்னு ஒரு சத்தம் கேட்கவும் சரி நாய் எதுவும் ஓடும் அப்படின்னு நினச்சிட்டு பார்த்துட்டே வந்தேன். கடைசியில் என்ன ஆச்சு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தூரம் தாண்டி வரவும் அந்த செடி ஓரத்தில் வந்து ஒரு வெள்ளை பிளாஸ்டிக் நல்லா காற்றுக்கெல்லாம் ஒன்றும் கிடையாது, நல்லா இருக்குது. நல்லா வந்துட்டு நிலா வெளிச்சம் வருது. வந்துட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த பிளாஸ்டிக்கு இப்படி காற்றடிக்க ஆடிச்சுல அப்படின்னு. ம். அதுதான் பயன்றது. வேற எதுவும் நீங்க கண்ணுல பார்க்கல? கண்ணில் பார்க்கல. உங்களுக்கு ஒரு 2-3 நாளா தூங்க விடாம அந்த அந்த மாதிரிலாம் மாதிரிலாம் இது அங்கே கிடையவே கிடையாது. ஆ. அதாவது மனப்பேய் தான், யாருக்கா இருந்தாலும் மனப்பேய் தான். ச்சீ, இது வந்து வந்துடுமோ, இதனால வந்துட்டு நம்ம வந்து இப்படி எல்லாம் பாடி எடுத்து வந்திருக்கோமே, அது கண்ணு பார்த்து இதில் நம்மளை வந்து மிரட்டிடுமோ கொள்ளுமோ அப்படின்றாங்கல்ல, ம். அதெல்லாம் வந்துட்டு மனப்பேய் தான் ஒழிச்சு மற்றபடி வந்துட்டு பார்த்து பயந்தது கொண்டது அதெல்லாம் எதுவுமே கிடையாது. 99 குடும்பங்களுக்கு வந்து நீங்க பண்ண விஷயம் சாதாரண விஷயம் இல்ல. ஆனா இப்போ எனக்கு தெரிஞ்சு எல்லா டிபார்ட்மெண்ட்லயும் உங்க பேர் சொல்லாத ஆட்கள் இல்ல. ஆனா இன்னமும் ஜோசப் அப்படின்னா எல்லாத்தோட பார்வை எந்த மாதிரி இருக்கு? நீங்க நல்லா இருந்த அதாவது எப்படின்னு கேட்டா இப்போ வந்துட்டு ஒரு சமயத்துல வந்துட்டு ஒரு 7-8 வருஷமா தான் வந்துட்டு இப்போ இந்த மாதிரி வந்துட்டு என்ன பேப்பர்கார ஊர்ல ரிப்போர்ட்டர்லாம் வராங்க. அதுக்கு முன்னாடி அவ்வளோ அனுபவம்லாம் கிடையாது. இல்ல மதிச்சாங்களா? மதிப்புன்றது இருந்ததா? மதிப்புன்னு இப்பயும் மதிப்பு இருக்குது. ஆ. ஏன் தெரியுங்களா, ஜோசப் போனாதான் எந்த ஒரு காரியம் சாதிக்க முடியும். இப்போ ஒரு இடத்துக்கு போறோம், இந்த மாதிரி ஆயிடுச்சு, ஒரு பையன் ஸ்லிப்பாகி விழுந்தாலும் இல்லை வந்துட்டு சூசைட் பண்ணாலும் கொண்டாலும் ஜோசப் போனாதான் செய்ய முடியும் அப்படின்றதுனால ம். என்னை தேடி வராங்களா, அந்த நேரத்துக்கு மட்டும் ஒரு மதிப்பு. ம். ஜோசப்பா உன்னையால தான் முடியும், வேற யாரும் முடியாது அப்படின்னு அந்த நேரத்துக்கு வந்து நான் செய்வாங்க. அப்படி கெஞ்சி அப்படி செஞ்சாரு இப்படி செஞ்சாருன்னுவாங்க. ம். அந்த காரியம் முடிஞ்சா ஒண்ணுமே கிடையாது. ஆனா வந்துட்டு இவ்வளவு காரியம் நான் செஞ்சிருக்கேனே, இது யார் செய்ய வேண்டிய வேலை? டிபார்ட்மெண்ட் பார்த்து செய்ய வேண்டிய வேலை. ஆமா. இது வரைக்கும் வந்துட்டு நான் வந்துட்டு
இந்த டிவியில மட்டும் இந்த சேனல்ல மட்டும் நான் பேசல. எல்லா சேனல்லையும் நான் பேசியிருக்கேன்னு சொல்லியிருக்கேன். ஒருத்தர் கூட எத்தனை பேர் பேப்பர் பார்க்குறாங்க. பேப்பர்லயும் வந்திருக்கு. என்னோட ரிப்போர்ட் பேப்பர்லயும் வரும். டிவியிலும் வரும். ரேடியோ நியூஸ்ல வரும். எதுலனாலும் ஒண்ணு இப்ப வந்துட்டு நீங்க பார்க்குற மாரி எத்தனை பேர் பார்க்குவாங்க? ம், ஆபீசர் ம். பார்க்காம இருக்குவாங்களா? ஒருத்தர் நாள் வந்து கேட்கலாம்ல. எனக்கு என்ன 64 வயசு ஆகுது இதுவரைக்கும். ம். இதுவரைக்கும் வந்து கவர்மெண்ட் செய்ய வேண்டிய வேலை நான் செய்யறேன். எனக்கு பார்த்து நான் இப்ப முடியாம இருக்கேன் நானு. கவர்மெண்ட் பார்த்து எதுனா ஸ்டெப் எடுக்கிறது எதுனா செய்யலாம்ல. இதுவரைக்கும் வந்துட்டு நானே எத்தனை டிவில எதுலயும் சொல்லிட்டேன் நானு. யாருமே எதுவுமே கண்டுக்கிறது இல்ல. ஓகே. அந்த நேரம் வேலை முடிகிற வரைக்கும் அப்படி செஞ்சிடறேன், இப்படி செஞ்சேன்னு சொல்லுவாங்க. சொல்லி அது முடிஞ்ச நிமிஷம் அப்படியே மறந்துடுவாங்க. அது ஒரு வருத்தமா இருக்கா? நம்ம இவ்வளவு விஷயங்கள் பண்ணி கொடுத்துருக்கோம் மக்களுக்காகவும், அரசாங்கத்துக்காகவும். நம்மளுக்கு வந்து என்ன பண்ற, ஏது பண்ற, செலவு காசு இருக்கான்னு கூட இப்ப கேட்க நான் மாட்றாங்களே கேட்கிறேன் அப்படின்னு. நானே. கேட்டாலும் வந்து என்னான்னு கேட்டீங்கன்னா, அதுல வந்துட்டு அது யாரா இருந்தாலும் இப்ப வந்துட்டு நான் ஒரு வேலைக்கு போறேன், கூலி வேலைக்கு போறேன். வேலைக்கு போனா அவங்களுக்கு வேலை முடிஞ்சுச்சா? வேலை முடிஞ்சு சம்பளத்த குடுத்து அனுப்பி விட்டுர்றாங்க. அது மாரி தான் இது ஒண்ணுன்னு நானும் நெனச்சுக்கிட்டு, என்ன இருந்துர்றது. ம், சரி, அவங்க தாய் தகப்பன் என்ன நெனைக்கிறாங்க பாருங்க. என்ன ம், இந்த வயசுலயும் என்ன யாருமே போக முடியாத இடத்துக்கு போயி, என்ன என் புள்ளை முகத்த நானும் கொண்டாந்து அவரு காமிச்சுட்டு போறேன். முகத்த கொண்டாந்து காமிக்கிறாருல்ல. அவரு 100 வயசு வரைக்கும் வாழணும்யா ம். அப்படின்னு வாழ்த்திட்டு போறா பாத்தீங்களா? புள்ள வந்துட்டு செத்துருச்சுன்னு ஒரு கவலை இருந்தாலும், அவள் வாழ்த்திட்டு போறா பாருங்க. அதே எனக்கு பெரிய விஷயம். கண்டிப்பாங்க. அது எப்பவுமே உங்களோட இருக்கும். நீங்க பண்ண உதவி மட்டும் இல்லாம, உங்கள பத்தி தெரிஞ்சவங்க எல்லாரும் கண்டிப்பா உங்களுக்காக உதவி பண்ணுவாங்க. சரி, ஏன் ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு போய் பாடி தூக்குவீங்க? என்ன காரணம்? அது அதாவது கேட்டீங்கன்னா, உடம்பு அலுத்து போகும். அ, 2வது என்னன்னு கேட்டீங்கன்னா, அந்த பாடிய வந்து பார்க்கறக்கே ரொம்ப கொடூரமா இருக்கும். ம், ம். இந்த ட்ரிங்க் பண்ணிட்டு போனோம்னா, நாங்க வந்துட்டு இந்த பூரா மைண்ட் பூரா மாறிரும். எப்படி கிடந்தாலும், பாடி எப்படி இருந்தாலும் சரிடா, கொலன்னு அழுகி கிடந்தாலும் சரி, ம். என்ன கொண்டு போகணும். அதேபோல வந்துட்டு 10 நாள் சென்டர்லாம் வந்து பாடி எடுத்திருக்கோம். கொலன்னு அழுகி போய் தான் கிடக்கும். கையில க்ளோவ் போடுறது, இந்த மாஸ்க் போடுறது அந்த இதெல்லாம் கிடையாது. ஓகே. இந்த குணா இப்ப குகைல இப்ப எப்படி போறோமோ, அதே மாரி தான் அதுல தான் போய் பாடி எடுக்கிறது. இருக்கு. நான் என்ன சொல்றது? டேய், அவன் இன்னைக்கு அவன் செத்துட்டான்னா அவன் போனோம், இன்னைக்கு போனோம். ம், ம், நாளைக்கு நான் செத்துட்டேன்னா நானும் பொணம் தான். ம். ஏன்னா மனுஷனா பிறந்தா எல்லாமே பொணம் தான்டா. அதுக்கு ஏன்டா ஐயர போடுறீங்க, மூக்க தொலைக்கிறீங்க, மூடுறீங்க, கைய போடுறீங்க, க்ளோவ் போடுறீங்க. அதெல்லாம் வேஸ்ட்ரா. இங்க அந்த சூசைட் பாயிண்ட் தான் ஹைட் அதிகங்களா? இல்ல அங்க தான் மோஸ்ட்லி இருப்பாங்களா? ஏல வேற எங்கெல்லாம் ஆபத்து இருக்கு? நம்ம தொப்பி குகைலாம் அதாவது கொடைக்கானல பொறுத்தவரையில எல்லா இடமுமே ஆபத்தான இடம் தான். ம், இது வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா, ஆபத்தான இல்லாத இடம் எந்த இடமே கிடையாது. ம், எல்லாமே ஆபத்தான இடம் தான். அந்த ஆபத்தான இடம்னு கேட்டீங்கன்னா, முக்கியமா வந்துட்டு ரொம்ப ஆபத்தான இடம் வந்து ரொம்ப வந்து சூசைட் பண்றது. பேரு வந்து சூசைட் பாயிண்ட்னு வச்சிருந்தாங்க. ம், அதுல தான் அதிகமான பேர் வந்து இது பண்றாங்க அவ்வளோ வச்சு. ம், ம். மத்த இடத்துகள்ல வந்து அதிகமான பேர் கிடையாது. ஓகே. மத்த இடத்துகள்ல வந்து 1, 2 என்னென்ன இடங்கய்யா? கேட்ச் வேலின்னு சொல்லுவாங்க. ஓகே. அதுல 1, சைலண்ட் வேலின்னு சொல்லுவாங்க. ஆ. அது 1. அதுல 2லயும் அந்த மாரி இருக்கு. அங்கேயும் அந்த மாரி அங்கேயும் இந்த மாதிரி அங்கேயும் வந்துட்டு நீங்க தான் போவீங்க. அங்கேயும் நான் தான் போவேன். அங்க வந்துட்டு அதிகமானது கிடையாது. 1, 2 ஆகும். ம், ம், அது எப்பயோ ஒரு தடவ ஆகும். ஆனா இது எப்படின்னு கேட்டீங்கன்னா, ஸ்கூல்ல பரீட்சை டைம் ஆயிடுச்சு. இந்த லீவ் டைம் வருது பார்த்தீங்களா? லீவ் டைம் பரீட்சைலாம் முடிஞ்சுன்னு வச்சுக்கங்க. ம், ம். அதுல ஃபெயில் ஆகுற பார்த்தீங்கன்னா, அப்போ வந்து பார்த்தீங்கன்னா, மாசத்துக்கு 4, 5 வரும். ஓ! பேரு வந்து சூசைட் பாயிண்ட். ம், பேரு வந்து அந்த நேரத்துல வந்து ஆகும். அதே போல லவ் ஃபெயிலியர் வருது பார்த்தீங்களா? ம். அது இங்க சூசைட் பாயிண்ட் தான். அதே போல வந்து ஸ்கூல் அந்த ஃபேமிலில பிரச்சனைன்னு வச்சுக்கங்க. அது இங்க தான். இங்க தான். ஆனா வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா, இதுல வந்து லேடீஸ் கம்மி. ம். ஜென்ஸுக்கு தான் அதிகமான ஆண்கள் தான் அதிகமா ஆண்கள் தான் இருந்திருக்காங்க. அதிகம். பெண்கள் கம்மி தான். நம்ம நேரத்துல ஆட்களுக்கு தான் கொஞ்சம் தைரியம் கம்மி. தைரியம். பெண்கள்னா ஒரு மீறி போனா ஒரு 6, 7 பெண்கள் எடுத்துக்குவேன். ம், ம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, பூராவுமே ஜென்ஸ் தான். ஜென்ஸ் தான். ஆமா. சூசைட் பாயிண்ட்ல அதிகமான உயிரை விட்டது ஆண்கள் தான். உயரம் தான் ஆண்கள் தான். ஓகே. குணா படம் உருவானதுக்கு முக்கியமான காரணம், அந்த பாடல் உருவானதுக்கு முக்கியமான காரணம் நீங்க தான். அதாவது அந்த குணா படம் எப்படின்னு கேட்டீங்கன்னா, படம் வந்துட்டு ஷூட்டிங் எடுத்து இந்த கேவ்ஸ் எடுக்கணும்னு சொன்னாங்க. ம், அப்ப கேவ்ஸ் எடுக்கும்போது வந்துட்டு அதுக்கு வந்து ஒரே இடம் வந்துட்டு டபுள் கிச்சன்னு சொல்லுவாங்க. ம். அந்த இடம் தான் வந்துட்டு இதானது. அப்போ வந்துட்டு டைரக்டர் வந்து ஒரு 10 நாளைக்கு முன்னாடியே வந்துட்டு மழை டைமா இருக்கும்போது, சரி நீங்க வழிய ஒதுக்குங்க. அந்த இடத்த கிட்டத்துல போய் பார்த்தா தான் அந்த இடத்துல படம் எடுக்கலாமா, எடுக்க வேணாமான்னு தெரியும். வழி ஒதுக்குங்க அப்படின்னு சொல்லி. அப்போ சரின்ட்டு 2, 3 நாள் ஆளுகள வச்சு ம். வழியெல்லாம் ஒதுக்கி டைரக்டரை வந்துட்டு ஒரு கயிறு ரோப்பு போட்டு
பிடிச்சி கூப்பிட்டு போய் பார்த்தாச்சு. ஃபர்ஸ்ட் கிளாஸ் இடமா இருக்கு ஜோசப், படம் பூராவை இங்கேயே எடுத்துடலாம், ஒரு பாட்டு சீன் மட்டும் தான் அங்கேயே எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லவும், சரி இன்னும் ஒரு 2 3 நாள் போருங்க, 2 3 நாள் சென்று அதுக்கப்புறம் வந்துட்டு எல்லாம் ரெடி பண்ணி வழியெல்லாம் ஆள் நடந்து போகிற மாதிரி மாதிரி ஸ்டெப்பு உப்புலாம் போட்டு ரெடி பண்ணி போட்டுடலாம் அப்படின்னு சொல்லவும், அப்போ சென்று ஒரு 5 நாள் சென்று வந்தாங்க. அந்த அதுக்குள்ளே ஆளுகளை வச்சு ஸ்டெப்பு உப்புலாம் போட்டு எல்லாம் சாதாரணமாக எல்லாம் சாதாரணமாக நடந்து வர்றதுக்கு வர மாதிரி எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டேன். வந்து பார்த்தாங்க. பார்த்தது டைரக்டர் தான் ரொம்ப சந்தோஷப்பட்டார். கமல் கூட 2வது தான் சந்தோஷப்பட்டது. அந்த இடத்த காமிச்சு டைரக்டர் ரொம்ப சந்தோஷப்பட்டு ஆமா அவரே வந்து அப்பயே வந்து 500 ரூபா கொடுத்தாரு எனக்கு பார்த்துட்டு, ஃபர்ஸ்ட் கிளாஸ் இடம் ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்கு, ஆனா இந்த அளவுக்கு வந்து வழியெல்லாம் ஒதுக்கி இந்த இடத்த இவ்வளவு கிளியர் பண்ணிருக்குன்னு தெரியாது. கமல் என்ன உங்க பேர் தான் ஜோசப்பா, இப்ப இந்த வேலையெல்லாம் பார்த்தது நீங்க தான், பரவாயில்ல நீ ஒரு பெரிய ஆளாக பாராட்ட வேண்டிய விஷயம். ஆனா இவ்வளோ இந்த வயசுலயும் இவ்வளவு டேலண்டா இருக்கா பாரு, இந்த அளவுக்கு வந்துட்டு இடமெல்லாம் கண்டுபிடிச்சி இவ்வளவு இதுக்கு கஷ்டப்பட்டு இது பண்ணியிருக்கல, ரொம்ப பரவாயில்ல அப்படின்னு சொல்லி ரொம்ப சந்தோஷப்பட்டாப்புல. சந்தோஷப்பட்டு போட்டோ வந்து 2 பேரும் நிக்க வச்சு பா போட்டோ எடுத்துக்கலாம் அப்படின்னு போட்டோ சொல்லி போட்டோவில் எடுத்தாப்புல, போட்டோ அனுப்பிடுறேன்னாப்புல. அதோட அவ்வளோதான். அந்த பாட்டு ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? படத்துல பார்க்கும்போது அந்த பாட்டே வந்து பொல்லாவும் கூட இருந்ததுனால நமக்கு ஆகும் எல்லாம் இருக்குவோம். அதே அதுலயே வந்து அந்த பாட்டுலயே வந்து 2 கேவ்ஸ் வரும் பாருங்க. அதாவது வந்துட்டு 2 பேரும் வந்து கம்பு ஒண்ணு கேட்டுல வந்துட்டு தீ போட்டு தொங்கும் பாருங்க, அந்த இடம் ஒண்ணு. 2வது சைடுகள்ல பாருங்க, அந்த ஒரு பாட்டு சீன்லயே வந்துட்டு சைடுகள்ல வந்துட்டு மெழுகு திரி எரிஞ்சிட்டு இருக்கும் பாருங்க சைடுல, அது ஒரு கேவு. இந்த பாட்டு சீன் வந்து சைடுல படுத்துக்காப்புல, அது ஒரு கேவு. அந்த பாட்டு சீன் இந்த படுத்துக்கிட்டு இருந்துட்டு 2 பேரும் கவையில வந்து காலத்துக்கு வச்சு இது பண்ணிட்டு அந்த சீன்ல தான் இந்த கேவ் சொல்ல 9 பாடியும் விழுந்தது. 9 பாடியும் அந்த பாட்டு சீன்ல. ஆனா முக்கியமா வந்து 2 இடத்துல தான் அந்த படம் வந்து பாட்டு வந்து அமைஞ்சிருக்கு. இப்போ ஒரு படம் எடுத்திருக்காங்க, நீங்களும் கேள்விப்பட்டிருப்பீங்க, மஞ்சுமல் பாய்ஸ். ஆமா, இப்ப வந்துட்டு நான் இப்போ 2 நாளா வந்துட்டு சன் நியூஸ்ல போட்டு வந்துட்டு போட்டு காமிக்கிறாங்க. அந்த அந்த வேர்களா பாத்துருக்கேன், நீங்களும் பாத்துருக்கேன், அந்த வேர்களா இருக்கு பாத்தீங்களா, அந்த இடத்துல தான் அவ ஷூட்டிங் எடுத்தது மஞ்சு. ஏன்னா மத்த இடம் அவங்க போக முடியாது, க்ளோஸ் பண்ணி வச்சிருந்தாங்க, க்ளோஸ் பண்ணி வச்சிருக்காங்க. நான் ஃபாரஸ்ட்ல இப்ப நான் போயிருந்தேன்னா பெர்மிஷன் கேட்டு அந்த கமல் படம் எடுத்தாப்ல பாத்தீங்களா, அந்த இடத்துக்கே நான் கூட்டு போயிருக்கலாம். அங்கேயே ஷூட்டிங் எடுத்து வந்துட்டு படம் எடுத்துக்குவாங்க. நான் போகாதனால அந்த மஞ்சு வரட்டுன்னா அந்த வேர்கள்ல முன்னாடி நின்று பாக்குற இடத்துல அந்த தடம்லாம் ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? எல்லாமே எடுக்கும். ஏன்னா அதனால வந்துட்டு நான் போகக்கூடிய வந்துட்டு சூழ்நிலை இல்லை, நான் உடம்பு முடியாம இருக்கிறதுனால நான் முடியாதுட்டேன். அந்த கூப்பிட்டுருந்தால அப்ப எல்லாரும் வந்துட்டு இப்போ சமயத்துல இந்த கொடைக்கானல் ரிப்போர்ட்டர் வந்துட்டு சன் டிவில வேலை ஒர்க் பண்றாப்புல, அந்த பையன் வந்து கேட்டாப்புல, பார்த்துட்டு அவரு லோக்கல்ல இருந்துட்டு இது வரைக்கும் வந்து பார்க்கலன்ட்டா வந்துட்டு ஆச்சரியப்பட்டு போனாரு. நான் கொடைக்கானல் தான் இருக்கேன், நான் ரிப்போர்ட்டரா இருக்கேன், சன் டிவி ரிப்போர்ட்டரா இருக்கேன், நானே இது வரைக்கும் பார்க்க முடியல. இப்போதான் சமயத்துல வந்துட்டு ஃபாரஸ்ட்ல இருந்து இருக்கவங்கலாம் சொன்னாங்க, அவர் ஜோசப் தான் எல்லாத்துக்கும் அனுபவம். காடுகளின் ராஜா தான் ஜோசப் அவர்கள். எங்களுக்கு இந்த வருத்தத்தை நான் இங்க இடத்துல நான் கண்டிப்பா பதிவு பண்ணிக்கிறேன் ஐயா. ஏன்னா நீங்க சொல்றப்போ எனக்கு அதை நான் உணர்ந்தேன். காடுகளின் ராஜாவா கிட்டத்தட்ட 99 பாடிகளை வந்து மேல எடுத்துட்டு வந்து அந்த குடும்பங்களுக்கு கொடுத்து ஒரு பெரிய ஆறுதலா இருந்த ஜோசப் அண்ணன் ஒருத்தர் உயிரோடையும் மீட்டு இருக்காரு. இவ்வளோ எண்ணற்ற விஷயங்கள்னு சொல்லலாம். இவ்வளவு பெரிய நல்ல விஷயங்கள் பண்ண அண்ணனுக்கு வந்து இப்போ உடல்நிலை கொஞ்சம் சரியில்லாம இருக்காங்க. அரசாங்கம் நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்கணும், அவங்க தான் பண்ணணும் அப்படின்ற ஒரு விஷயம் அவங்களும் தவறிட்டாங்க. இந்த மாதிரி இடத்துல நம்மளும் அவரோட நின்று அவருக்கு நிறைய உதவி பண்ணுவோம் அப்படின்ற ஒரு விஷயம் தான். ரொம்ப நன்றி ஐயா, நிறைய விஷயங்கள் நீங்களா பகிர்ந்துகிட்டதுக்கு. நீங்க உங்களால நிறைய பலன் அடைஞ்ச குடும்பத்தினரும் அதாவது இது வரைக்கும் நான் செஞ்சிருக்கேன். இதுக்கு நான் முடியாம இருக்கிறேன். முடியாம இருந்தாலும் என்னையால வந்துட்டு முடிஞ்ச ஹெல்ப் நான் பண்ணி தருவேன். கவலையப்படாதீங்க, என்னை தேடி வருவாங்க. வரவரை வந்துட்டு என்னைய யூஸ் இல்லாம பயன் இல்லாம யாரும் போனது கிடையாது. ஐயா இந்த மாதிரி ஜோசப்பை பார்க்கணும், ஃபெயிலியர் ஆகி போச்சு, அவரும் முடியாதுட்டாரு, இது பண்ண முடியா அப்படின்னு யாரும் இது வரைக்கும் போனது கிடையாது, போக விட மாட்டேன். என் உடம்புல வந்துட்டு உசுறு இருக்க வரைக்கும் முடிஞ்ச ஹெல்ப் பண்ணி தான். சிறப்புங்க, நான் தான் சொல்றேன், நீங்க காப்பாத்தின மக்கள் மட்டும் இல்ல, இதை பார்த்துட்டு இருக்க மக்களும் கண்டிப்பா உங்களுக்கு உதவி பண்ணுவாங்க. ரொம்ப நன்றி ஐயா, கண்டிப்பா சந்திப்போம்.
இன்னும் நேரத்தில் உங்களை சந்திக்கும் முறை உணர்ந்து விடுபெறும். நன்றி, வணக்கம்.